ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை நீர்த்தேக்கத்தில் சட்டவிரோத தண்ணீர் திருட்டிற்கு பயன்படுத்திய 30க்கும் மேற்பட்ட மின் மோட்டார் பைப்புகள், ஃபுட்பால்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அசோக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் அசோக்குமார். அங்கு வைகை அணை நீர்த்தேக்கத்தில் சட்டவிரோத தண்ணீர் திருட்டை தடுக்கும் பொருட்டில் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்த விவரங்கள் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்ததா? விவரம் என்ன? வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை உட்பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மின் மோட்டார்கள் மூலம் நீர் திருடப்படுவதாக தொடர்ந்து புகார் வந்தன. இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் வைகை அணை உட்பகுதியில் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சட்டவிரோதமாக நீர் எடுப்பதை உடனடியாக தடுக்கும் வகையில் ஆற்றுக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் நீர் உறிஞ்சி பைப்புகள் மற்றும் ஃபுட்வால்வுகளை அப்புறப்படுத்தி பறிமுதல் செய்ய அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் இன்று 2ஆம் கட்டமாக குன்னூர் வைகை ஆற்று பகுதியிலிருந்து கரட்டுப்பட்டி பகுதி வரை ஆற்றம் கரையோரம் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது மின் மோட்டார்கள் மூலம் சட்டவிரோதமாக தண்ணீர் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட பைப்புகள் மற்றும் ஃபுட்வால்வுகளை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். வைகை அணை உதவி செயற் பொறியாளர் நவீன்குமார் தலைமையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். ஆய்வின் முடிவில் சுமார் 30க்கும் மேற்பட்ட நீர் உறிஞ்சும் பைப்புகள் மற்றும் ஃபுட்வால்வுகளை பறிமுதல் செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை வளாகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆற்று பகுதியில் அணையின் உட்பகுதியிலும் இதுபோன்ற சட்டவிரோத நீர் திருட்டில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படியாக மிக்க கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அப்பகுதி விவசாயிகளை எச்சரித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அசோக்குமார். கைய பிடிக்காதியா?